ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ யூனிட் 2 மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 6. இந்த ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கார் வந்து பஸ்ஸுக்கு 200 மீட்டர் பின்னாடி இருக்குது. ஓகேவா? ரெண்டுமே இனிஷியலா ரெஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ண பிறகு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஸ்டார்ட் ஆகுது. அந்த அதே சமயத்துல இதோடைய காரோட ஆக்சலரேஷன் ஹை, பஸ்ஸோட ஆக்சலரேஷன் லோ. பஸ்ஸோட ஆக்சலரேஷன் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், காரோட ஆக்சலரேஷன் 4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இது வந்து பிராக்டிகலா ட்ரூ தான், கரெக்டா? ஏன்னா பஸ்ஸும் காரும் ஒரே இடத்துல நின்னா கூட கார் ஃபாஸ்டா மூவ் ஆயிரும். பஸ் வந்து ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அப்போ ஆக்சலரேஷன் கம்மியா தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். என்ன காரணம்? பஸ் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும், ஹெவி. ரைட். கார் வந்து லைட்டா தான் இருக்கும். அதனால அது ஸ்பீடா போயிடும் ஆக்சுவலா. என்னதான் இன்ஜின் வந்து பவரா இருந்தாலும் அது டைம் எடுக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 200 மீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்படியே அதாவது கார் வந்து 4 மீட்டர் பெர் செகண்ட் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மெயின்டைன் ஆகுது. பஸ்ஸும் 2 மீட்டர் பெர் செகண்ட் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல மெயின்டைன் ஆகுதுன்னா, எந்த டைம்ல வந்து இது கரெக்டா ரெண்டுமே ஒரே நேரத்துல ரீச் ஆகும்? அதாவது இந்த கார் வந்து பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணும். ஓகேங்களா? அதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, இதுல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, ப்ராப்பரா டயக்ராம் வச்சிருக்கேன். இது கிரவுண்டு, இது காரு, பஸ் எல்லாம் ஓகே. இதுல பாத்தீங்கன்னா என்னோட கோஆர்டினேட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன் வந்து கார்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். கேட்கலாம். ஓகேங்களா? நீங்க இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்க எங்க வேணா எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். தப்பு கிடையாது. பட் நான் கார்ல தான் அதான் இங்க தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ரெஃபரன்ஸா எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ஆரிஜின். ஸோ காரோட பொசிஷன் தான் இந்த ஆரிஜின். ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்போ T10 அப்படிங்கிற டைம்ல என்ன நடக்குது? இதோட ஸ்பீடு ஜீரோவா இருக்குது. வெஹிக்கிள் அந்த காரோட ஸ்பீடு ஜீரோவா இருக்கு. அதே சமயத்துல T ஜீரோ, T1ங்கிற ஜீரோ செகண்ட்ல சேம் டைம்ல பஸ்ஸோட ஸ்பீடு சேமா இருக்கு. அதாவது ஜீரோவா இருக்கு. கரெக்டா? ஆனா ஸ்டார்ட் பண்ண உடனே டைம் வந்து ஸ்டாப் வச்சு நம்ம ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகுது? இது வந்து 4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ல ஆக்சலரேஷன் ஆக ஆரம்பிக்குது. இது 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ல ஆக்சலரேஷன் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஆரம்பிக்குது. ஆனா 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? ரெண்டு ரீச் ஆகுது. இப்ப எனக்கு தெரியாது எந்த டிஸ்டன்ஸ்ல இது வந்து ரெண்டும் ஒரே நேரத்துல மீட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் அதை கண்டுபிடிக்க போறேன். இப்ப நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றேன் பாருங்க. அடுத்து நான் என்ன பண்றேன்? நான் நான் அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது 2மே ஒரே டைம்ல ஒரு டைம்ல வந்து கரெக்ட்டா மீட் பண்ணுது. ஓகேங்களா? T2 அப்படிங்கிற டைம்ல, அதாவது T செகண்ட்ல, அதாவது இங்கேருந்து ஆரம்பிச்சு 0ங்கிற செகண்ட் ஆரம்பிச்சு Tங்கிற செகண்ட் தான் T2. அந்த செகண்ட்ல என்ன ஆகுதுன்னா, அந்த 2மே ஒரே மாரி, அதாவது ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியாது. ஸோ பேசிக்கா அதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் Dன்னு வச்சிருக்கேன். அப்ப இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் D-200. கரெக்ட்டா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட். இப்போ நம்ம கணக்குல போவோம். ரைட்டா? அப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ரெடிமேட் ஃபார்முலா ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்போ இதுல சூட்டபிள் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். கரெக்டா? அப்போ காரை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ஃபார்முலால எக்ஸோட பொசிஷன் என்ன? எனக்கு அந்த 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 பாருங்க, எக்ஸோட பொசிஷன், அதாவது இந்த பொசிஷன் காரோட பொசிஷன், இந்த டிங்கிற பொசிஷன்ல எனக்கு டைம் வேணும். ஓகேங்களா? இப்போ டிங்கிற பொசிஷன்ல டைம் எப்படி இருக்கும்? டி, கேபிட்டல் டி இருக்கும். கரெக்டா? அப்ப பாருங்க, டி மைனஸ் எக்ஸ் நாட் உடனே ஜீரோ ஆகி, ஏன்னா டைம் ஜீரோவா இருக்கும்போது என்னுடைய பொசிஷன் ஆஃப் த கார் வந்து ஜீரோ தான். கரெக்டா? அதனால ரைட். அக்கார்டிங் டு த மை கோஆர்டினேட் சிஸ்டம் படி ரைட். ஜீரோ. அப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ. ஸோ ஆக்சலரேஷன் 4ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். அப்புறம் பஸ்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ பஸ்ஸை கன்சிடர் பண்ணாச்சுன்னா அது சேம் ஈக்குவேஷன் நம்ம முடிச்சிடலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இதுல இருந்து அதே தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது இருக்கு. இதுல எக்ஸ் என்னங்கிறது இது பஸ்ஸோட பொசிஷன். ஸோ பஸ்ஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் டிங்கிற பொசிஷன்ல வருது. இந்த டைம் டிங்கிற டைம்ல. ஓகேங்களா? நம்மளுடைய கோஆர்டினேட் சிஸ்டம் படி. ஆனா அதே இது எக்ஸ் நாட் இனிஷியல் பொசிஷன், அதோட பொசிஷன் என்ன? 200. புரியுதுங்களா உங்களுக்கு? ஜீரோ கிடையாது. ஏன் பாருங்க, ஜீரோ டைம் ஜீரோவா இருக்கும்போது அதோட பொசிஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 200 இருக்கு நம்மளுடைய கோஆர்டினேட் சிஸ்டம் படி. ஓகேங்களா? கோஆர்டினேட் சிஸ்டம் பொறுத்து தான் அந்த அந்த வேல்யூஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோ எதுக்கு? இதோட பஸ்ஸோட வெலாசிட்டி இனிஷியல் ஜீரோ. ஸோ பிளஸ் ஆஃப் விஏடி ஸ்கொயர். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் கொஞ்சம் கம்மி தான், 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் வந்துச்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா டிடி டின்னு இருக்குது. டூ ஈக்குவேஷன் இருக்கு, டூ அன்னோன் இருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன். ஸோ வி கேன் சால்வ். ஸோ இப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துச்சு. ஸோ ரைட்டு. ஸோ இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு 10√2. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ரைட். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அப்போ இதே இதே போல உங்களுக்கு வந்து ஏதாவது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த 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 இதுக்கு ஜிமெயில் அனுப்புங்க. உண்மையிலேயே அந்த கொஸ்டின்ஸ் உண்மையிலேயே உங்களுக்கு ஈஸியான கொஸ்டினாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை தனியாக ஒரு வீடியோ சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனல்ல நான் உங்களுக்கு அஹ், ஒரு வீடியோ போட்டு விடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.